முதல்ல இந்த புள்ளிவிவர கட்டமைப்புல ஒரு முக்கியமான விஷயம் MoSPI, அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் மாவட்ட உள்நாட்டு உற்பத்தி டிடிபி கணக்கிடுறதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இப்ப இருக்கிற முறை எப்படின்னா, மாநிலத்தோட மொத்த உற்பத்தி GSTPயை எடுத்து சும்மா மக்கள் தொகை மாதிரி சில விஷயங்களை வச்சு மாவட்டங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இது பல வருஷமா இருக்கு, ஆனா இது உண்மையா காட்டல இல்லையா? நிச்சயமா. இந்த இப்போ இருக்கிற டாப் டவுன் முறையில நிறைய மாவட்டங்களோட வளர்ச்சி விகிதம் பார்க்க ஒரே மாதிரி தெரியும். இது பாலிசி மேக்கர்ஸ்க்கு சரியா வழிகாட்டாது. ஒரு மாவட்ட பின்தங்கி இருந்தாலும் மாநில சராசரியில அது மறைஞ்சிடும். ஓ, அப்படியா? அது சரி செய்யத்தான் மாஸ்பி ஜான்வரி 2025 இருந்து ஒரு புதிய கீழிருந்து மேல், அதாவது பாட்டம் அப் முறைய கொண்டு வராங்க. இதுக்கு ரெண்டு முக்கியமான டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. ஒன்னு ASUSA அமைப்பு சாரா நிறுவனங்களோட வருடாந்திர ஆய்வு, இன்னொன்னு PLFS காலமுறை தொழிலாளர் கணக்கெடுப்பு. இந்த ASUSA PLFS இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி இந்த பாட்டம் அப் கணக்குக்கு உதவும்? கண்டிப்பா. ASUSA உற்பத்தி, வியாபாரம், சேவைன்னு அமைப்பு சாரா துறைகள்ல இருக்க லட்சக்கணக்கான சின்ன சின்ன நிறுவனங்கள், குடும்ப தொழில்கள் இவங்களோட பொருளாதார நடவடிக்கைகள் பத்தின விரிவான டேட்டாவை சேகரிக்குது. இது முன்னாடி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துச்சு. இப்போ காலாண்டுக்கு ஒரு தடவை வரதால இன்னும் லேட்டஸ்ட் டேட்டா கிடைக்கும். ஓ, குவார்ட்டர்லியா? அப்போ நல்லது. ஆமா. PLFS நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அதாவது NSO, கிராமம் நகரம் ரெண்டுலயும் வேலைவாய்ப்பு, வேலையின்மை, தொழிலாளர் பங்களிப்பு விகிதம்னு முக்கியமான டேட்டாவை மாசாந்திரமா கொடுக்குது. மாசாந்திரமா? ஓகே. இந்த மாவட்டத்தோட உண்மையான பொருளாதார செயல்பாடு என்னன்னு கீழ இருந்து நம்மால கணக்கிட முடியும். சும்மா மாநில சராசரியை நம்பாம உள்ளூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ இந்த புதிய துல்லியமான டிடிபி ஏன் இவ்வளவு முக்கியம்? இது சும்மா நம்பர் மாறுறது மட்டும்தானா, இல்ல நிஜமாவே பயன் இருக்கா? இல்ல, இது வெறும் நம்பர் இல்ல. இதோட தாக்கம் ரொம்ப அதிகம். ரொம்ப துல்லியமான டிடிபி இருந்தா எந்த மாவட்டங்கள் உண்மையிலே பின்தங்கி இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கலாம். ஆமா. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இலக்கு வச்சு திட்டங்கள் போடலாம். உள்ளூர் நிர்வாகம் அவங்க பட்ஜெட்டா ஆதாரத்தோட பிளான் பண்ணலாம். ஏன் சில பகுதிகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கு, மாவட்ட அளவுல வேலைவாய்ப்பு எப்படி மாறுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொன்னா இது எவிடன்ஸ் பேஸ்ட் கவர்னன்ஸ், ஆதார அடிப்படையிலான நிர்வாகத்தை பலப்படுத்தும். விக்சித் பாரத 2047 மாதிரி திட்டங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். புரியுது. துல்லியமான டேட்டா இருந்தாதான் நல்ல பாலிசிஸ் வரும். கரெக்ட். சரி, இந்த புள்ளி விவர துல்லியம்ங்கிறது டிடிபி வரை நிக்கல போல. CPI, அதாவது நுகர்வோர் விலை குறியீடுலயும் மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னீங்க. குறிப்பா வீட்டு வசதி குறியீடுல. அது என்ன விஷயம்? அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு? ஆமா, CPI நம்மள நேரடியா பாதிக்கிற சில்லறை பணவீக்கத்தோட அளவுகோல். இதுல வீட்டு வாடகை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நகர்ப்புற CPIல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22%, அகில இந்திய அளவுல 10% வெயிட்டேஜ் இதுக்கு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற முறையில வீட்டு வாடகை டேட்டா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறாங்க. அதுவும் நகரத்துல மட்டும்தான். ஓ, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தானா? ஆமா. அது மட்டும் இல்ல, கம்பெனிங்க அவங்க ஊழியர்களுக்கு மானிய விலையில இல்ல இலவசமா கொடுக்கற வீடுகளையும் கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. இது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஏன்னா அது நிஜ மார்க்கெட் வாடகை நிலவரத்தை காட்டாது இல்லையா? இதையெல்லாம் சரி பண்ணதான் புதிய மாற்றங்கள். அப்போ புதிய முறையில என்னென்ன மேம்பாடுகள் வரப்போகுது? கிராமங்களையும் சேர்க்கறதா சொன்னீங்களே. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான மாற்றம். முறையா கிராமப்புற வீட்டு வாடகையையும் CPI கணக்குல சேர்க்க போறாங்க. இப்போ சமீபத்துல 2023-24 குடும்ப நுகர்வு செலவு கணக்கெடுப்பு HCSES தடவையா கிராமப்புற வாடகை, அப்புறம் சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கான கற்பித்த வாடகைன்னு சொல்ற இம்ப்யூட்டட் ரெண்ட், இது ரெண்டையும் கணக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். ஓ, இது பெரிய விஷயமாச்சே. அப்போ CPI இன்னும் யதார்த்தமா இருக்குமே. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, வாடகை டேட்டா இனிமே மாசாந்திரம் சேகரிப்பாங்க. அரசாங்கம் கம்பெனி கொடுக்கிற வீடுகளை கணக்குல இருந்து எடுத்துருவாங்க. சாம்பிள் சைஸ் பெருசாக்குவாங்க. அப்புறம் டேட்டா சேகரிக்கிற முறைய IMF-ஓட வழிகாட்டுதல் படி இன்னும் மேம்படுத்துவாங்க. இது லைக் ஃபார் லைக் கம்பேரிசன், அதாவது ஒரே மாதிரி வீடுகளை ஒப்பிட உதவும். இதனால பணவீக்க கணக்கீடு இன்னும் துல்லியமாகும். ஆக இந்த ரெண்டு மாற்றங்களும், டிடிபியும் சரி CPIயும் சரி, இந்தியாவோட பொருளாதாரத்தை இன்னும் சரியா உண்மையா புரிஞ்சுக்க உதவும் தோணுது. இது பாலிசி மேக்கர்ஸ் மட்டும் இல்ல, ரிசர்வ் பேங்க், ஏன் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும்.